ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயில் பாஸ்டல்ஸோட பிளெண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆயில் பாஸ்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. ஆயில் பாஸ்டல்ஸ்னால் இந்த கெட்சு தான், இந்த கிரையான் மாடலில் இருக்க கெட்சு தான். இதில் வந்து நீங்கள் கலர் பண்ணும்போது வந்து அதோட கெட்சு வந்து ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கும், பார்க்க ஆயிலியாக நல்லா நீட்டாக இருக்கும். லைட்டாக திட்டு திட்டாக மட்டும் வரும், அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆயில் பாஸ்டல்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெண்டிங்கில் வந்து நம்ம 4 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் மெத்தட். இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள், ஒரு 6 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ரெட்டு, நார்மல் ரெட்டு, லைட் ஆரஞ்ச், டார்க் ஆரஞ்ச், அப்புறம் நார்மல் எல்லோ, லைட் எல்லோ, இந்த மாதிரி 6 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி கலர் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே நல்லா டார்க்காக கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட்டில் ரொம்ப லைட்டாக பண்ணணும். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ரொம்ப திட்டாக பண்ணிடக்கூடாது, எல்லாம் கரெக்டாக பண்ணணும். நான் எப்படி பண்ணுறனோ அதை பார்த்துக்கங்க, அதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் திட்டாக வருது பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சுரண்டிடணும். ஏதாவது பிளேடு வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கேல் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த திட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பிக்சர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் மெத்தட். இதில் வந்து 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க் ப்ளூ, நார்மல் ப்ளூ, அப்புறம் ஸ்கை ப்ளூ, ஒயிட், இந்த 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் இருக்குது. இந்த நம்ம வரைகிற பேஜை வந்து 4ஆக பிரித்து 4 கலர்ஸையுமே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் நார்மல் கீழே வந்து நான் ஒயிட்டு, அதுக்கு மேலே லைட் ப்ளூ, அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் ப்ளூ, அது மேலே நல்லா டார்க் ப்ளூ, இந்த மாதிரி பாருங்கள் கலர் பண்ணுறதை பாருங்கள். கீழே வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கலர் பண்ணது நீங்கள் இப்போ மேலும் கீழே இந்த மாதிரி கலர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழே பாருங்கள் ஒயிட்டு லைட்டு ப்ளூ இருக்கா, அப்போ ஒயிட் வந்து இந்த லைட் ப்ளூவில் பாதி வரைக்கும் கலர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளூவை வந்து அதுக்கு மேலே பாதி வரைக்கும் கலர் பண்ணுங்கள். அப்புறம் தேர்டு ப்ளூ வந்து 4th பாதி வரைக்கும் கலர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். பாருங்கள் கொஞ்சம் ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒயிட் ஆயில் பாஸ்டல் எடுத்து கீழேருந்து மேலே பிளெண்ட் பண்ணிட்டு போகணுங்க. எப்பயுமே கீழே இருந்தால் பண்ணணும், அதனால் கீழேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிளெண்ட் பண்ணிகிட்டே போங்க. அப்புறம் கீழேருந்து கையை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு பிளெண்ட் பண்ணி விடுங்க. அந்த திட்டாக இருக்கிறத நீங்கள் கிளியர் பண்ணி விட்டாதாங்க உங்கள் பிக்சர் பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. எதுவும் கேப் இல்லாமல் நல்லா கலர் பண்ணுங்கள், அப்போ தான் பிக்சர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம 3rd மெத்தட் பார்க்குறோம். இதில் வந்து க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 ஆயில் பாஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் வரைக்கும் இந்த மாதிரி 6 பார்ட்டாக பிரித்து 6ஆக இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக கலர் ஆகுது. கீழே லைட்டு, அதை விட கொஞ்சம் மேலே டார்க், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டாக நீங்கள் கலர் பண்ணவங்க இப்போ வந்து அப் டவுன் அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர்லாம் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கீழேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு கிரையான், செகண்ட் கிரையான் இருக்குல்ல, இப்போ ஃபஸ்ட்டு கிரையானை வந்து செகண்டு ஜாயின் ஆகிற இடத்துல நல்லா கலர் பண்ணுங்கள். அப்புறம் செகண்டு தேர்டு ஜாயின் ஆகிற இடத்துல கலர் பண்ணுங்கள். தேர்டு 4th ஜாயின் ஆகிற இடத்துல கலர் பண்ணுங்கள். 4th 5th ஜாயின் ஆகிற இடத்துல கலர் பண்ணுங்கள். இது வந்து அப் டவுனாக கலர் பண்ணுங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட்டாகவும் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கொஞ்சம் எல்லாமே ஜாயின் ஆன மாதிரி இருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப திட்டாக திட்டுற மாதிரி இருக்குது. நல்லா இது திட்டாக இருக்கிறத நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கிளியர் பண்ணலாம், டிஷ்யூ பேப்பரை வச்சு கிளியர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நல்லா கையில் வச்சும் நல்லா தேய்ச்சி விடலாங்க. இப்போ நீட்டாக பண்ணணும். இதை வந்து ஒரு இடத்துல நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல விட்டுறக்கூடாது, எல்லாமே நீட்டாக பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டோம், ரொம்ப லைட்டாக தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இல்லை நீட்டாகவே இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க விட்டுருங்க, நீங்கள் பண்ணவே வேணாம். ஆனால் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா நீட்டாக பிளெண்ட் பண்ணுறதும் ஒரு இடத்துல ஏற்றி இறக்கி பண்ணக்கூடாது, நீட்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 4th மெத்தட். 2 கலர்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம். மேலே பிங்க்கு, கீழே ப்ளூவை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். பிங்க்கில் டார்க் பிங்க், லைட் பிங்க், அடுத்து லைட்டு, நார்மல் லைட்டு, இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கீழே வந்து ப்ளூ 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் 4 கலர்ஸை அடிச்சுட்டு அப்புறம் அது லைட் கலர்ஸை வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க, நல்லா இது பண்ணி விடுங்க. அப்புறம் ப்ளூ,
டார்க் ப்ளூ, அப்புறம் நார்மல் ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், நடுவில் ஜாயின் ஆகிற இடத்துல ரொம்ப டார்க்காக பண்ணிடக்கூடாது. இந்த ப்ளூ வந்து பிங்க்குள்ளே போயிடக்கூடாது, பிங்க் வந்து ப்ளூவில் வந்துடக்கூடாது. ரெண்டும் அதேமாதிரி தனித்தனியாக தெரிய மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும். மேலே டார்க்காக இருக்கணும், சென்டரில் வந்து நல்லா ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் சரியாக கலர் பண்ணலை, ஒவ்வொரு கலர் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் பண்ணி விடுங்க. மேலே டார்க்கை கரெக்ட் பண்ணுங்கள், லைட்டை கரெக்ட் பண்ணுங்கள், மேலே கலர் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு அப்படின்னனையும் நீங்கள் வந்து ஒயிட் பாஸ்டல்ஸ் எடுத்து எல்லா இந்த 4 மெத்தட்லேயுமே கீழேருந்து ஒயிட் பாஸ்டல் லைட்டாக அடிச்சுட்டே போங்க. மேலே லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி மேலே லைட்டாக அடிச்சுக்கிட்டே போங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக அடித்த பிறகு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. பட்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேலேருந்து பண்ணவே கூடாதுங்க, கீழேருந்து தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் கீழேருந்து அதை நான் திருப்பி வச்சுருக்கேன், கீழேருந்து தான் பண்ணுறேன். மேலே லைட் கலர்லேருந்து பண்ணுறேன் பாருங்கள். லைட்லேருந்து இப்படி பண்ணிவிட்டு வரப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி பண்ணணும். எல்லா இந்த 4 மெத்தட்ஸ்லையுமே பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா ஒரு திட்டு இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா டார்க் இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. டார்க்கில் யூஸ் பண்ண பட்ஸை வந்து லைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி க்ரீனில் யூஸ் பண்ண பட்ஸை அடுத்த கலர் ப்ளூவில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கலருக்கு ஒரு பட்ஸ் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கீழே இருந்து தான் மேலே வரணும். நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் மிஸ்டேக் தெரியுது அப்படின்னா அப் டவுனாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பண்ணி விடுங்க. உங்களுக்கே பார்க்கையில தெரியும் எது ஹையாக இருக்குது, எது லோவாக இருக்குதுன்னு தெரியும். அதை பார்த்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், எல்லோவுக்கு நான் பண்ணிட்டேன். எல்லோ வந்து எவ்வளோ ஜாயின் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழேருந்து அப்படியே லைட்டாக டார்க்காக எப்படி கூடியிருக்கு பாருங்கள். ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் தெரியுதான்னு பாருங்கள், ஏதாவது திட்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படியே நல்லா நார்மலாக பார்க்கும்போதே நேச்சுரல் பிக்சர் மாதிரி பிளெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே. ப்ளூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் நான் பண்ணிட்டேன். க்ரீன் இப்போ பண்ணேன், உங்கள்கிட்ட பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து பிங்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிங்க்கில் வந்து 2 கலர்ஸ் ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், அப் அண்ட் டவுனாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பண்ணி விடுங்க. உங்களுக்கு நீங்கள் அடித்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டாகவும் பண்ணலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பிங்க் வந்து ப்ளூவில் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, ப்ளூ பிங்க்கில் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி இது தனியாக அது தனியாக நல்லா கோடு போட்ட மாதிரி துண்டாக தெரியக்கூடாது. ரெண்டுமே ஜாயின் ஆன மாதிரி தான் தெரியணும். இங்கே பாருங்கள், நான் பண்ணிகிட்ருக்கதை பாருங்கள். ரொம்ப டார்க்காக இருக்க கலரில் வந்து லைட் கலர் கொடுங்க. ரொம்ப லைட்டாக இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் கலர் கொடுங்க. இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விடுங்க. இவங்க பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த நடுவில் 2 கலர் ஜாயின் ஆகுதுல்ல, அந்த இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 கலர் ஜாயின் ஆகிற இடத்துல இப்படி பிளெண்ட் பண்ணிங்கன்னா 2 கலரும் ஜாயின் ஆனது தெரியாது. அப்படியே நல்லா உள்ளேருந்து நல்லா நேச்சுரலாக தெரியும். இங்கே பாருங்கள், அந்த டார்க் கலர்லேருந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சைடில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சைடு அப்பு டவுன் இந்த மாதிரி 4 முனையில் வந்து நீங்கள் நல்லா நீட்டாக கலர் பண்ணணும். இந்த லெஃப்ட் ரைட் மட்டும் பண்ணாமல் சைடில் இந்த மாதிரி பண்ணாதே பார்க்க பிக்சர் வந்து நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் வந்து உங்களுக்கு வந்து டேப் ஒட்டியிருக்கனால உங்களோட கலர் வந்து அந்த சைடு போகாது. போனாலுமே நீங்கள் டேப் எடுக்கிறனால உங்கள் கலர் பார்க்க நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளூ கலர். இப்போ ப்ளூ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இங்கே ப்ளூவில் வந்து ரொம்ப டார்க்கும் தெரியலை, பார்க்கவே நேச்சுரலாக நல்லா தான் இருக்குது. நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சைட்லேயும் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஜாயின் ஆகிற இடத்துல கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கலர் அந்த சைடு போயிடக்கூடாது, நீட்டாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உள்ளேருந்து 2 லைட்லேருந்து டார்க்காக பார்க்கவே எப்படி நேச்சுரலாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கையில் வந்து சின்ன பையன் வந்து சாட்டை மடக்கி விட்டுட்டான், அதை இழுத்துட்டான், அதனால தான் மடங்கிருச்சு. நீங்கள் வந்து நீட்டான சாட்டில் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப் ஒட்டியிருப்போம்ல, அந்த டேப்பை நீங்கள் எடுத்துடலாம். டேப்பை கிளியாமல் மற்ற ஸ்கெட்சில் இழுத்துடாமல் நல்லா நீட்டாக பொறுமையாக எடுக்கலாம் டேப். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு எப்படி டேப் எடுத்தோன்னே பாருங்கள். அவ்வளோதாங்க ஆயில் பாஸ்டல் பிளெண்டிங். இங்கே பாருங்கள் பிக்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.